சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் பெரும் படையுடன் அதிமுகவின் அலுவலகத்திற்கு செல்ல உள்ளார். தேர்தல் ஆணையமானது அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் தான் என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துவிட்டது. இரட்டை இலை சின்னத்தில் ஓபிஎஸ்ஸிற்கு முழுமையான அதிகாரங்கள் இருக்கிறது. தேர்தல் ஆணையம் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. எடப்பாடியால் அதிமுகவிலிருந்து ஓபிஎஸ் அவர்கள் நீக்கப்பட்டது செல்லாது. அதிமுகவின் 2026 வரை ஒருங்கிணைப்பாளர் பதவியில் ஓபிஎஸ் இருக்கிறார். அவர் எப்போ வேண்டுமானாலும் அதிமுகவின் அலுவலகத்திற்கு செல்லலாம், நிர்வாகத்தை பார்வையிடலாம். நிர்வாகத்தில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் அந்த பதவியில் உள்ளவர்களை கேள்வி கேட்கலாம் என்று தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு சோகத்தையும் கடும் கோபத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மிகப்பெரிய அளவிலான மாற்றம் இன்னும் 9 மாதத்தில் நடைபெறும். எடப்பாடியின் பதவியே பறிபோகக்கூடிய நிலைமையும் உருவாகும். நிச்சயம் இது நடப்பதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிக அளவில் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஓபிஎஸ் அவர்கள் தேவை என்று தொண்டர்கள் கூறுவதை நாம் ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம். தென் மாவட்டங்கள் முழுவதும் வட மாவட்டங்களிலும் தற்பொழுது ஓபிஎஸ் இருக்கின்ற ஆதரவுகளும் அதிகமாகவே இருக்கிறது. மக்களவை தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்திருக்கும் ஓபிஎஸ்ஸின் ஆதரவுகள் இல்லாததும் கட்சி ஒருமைப்பாட்டை மீறி செயல்பட்டதன் காரணமாகவும் தான் அதிமுக மக்களவை தேர்தலில் தோல்வியே தழுவியுள்ளது. மீண்டும் ஒரே தவறை செய்து வந்தால் நிச்சயம் அதிமுக தோல்வி என்பது அழுத்தம் திருத்தமாக 2026 அதிமுகவை இழுத்து மூட வேண்டியதுதான். எடப்பாடி பழனிசாமி மனம் திருந்தி கட்சியின் நலனுக்காகவும் கட்சியின் வெற்றிக்காகவும் ஓபிஎஸ் உடன் இணக்கமாக செயல்பட வேண்டும். அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் இணைந்து வெற்றிகரமான செயல்களில் ஈடுபட்டு திமுகவின் எதிரியை வீழ்த்தி அதிமுக ஜார்ஜ் கோட்டையில் கொடியேற்ற வேண்டும் என்றால் ஒற்றுமை என்பதுதான் ஒரே ஆயுதம் என்று தொண்டர்களும் கூறி வருகிறார்கள். தேர்தல் ஆணையமும் அதை கூறியிருக்கிறது. ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் 2026 வரை ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் முதல்வராகவும் இருந்துள்ளார். அவரை எந்த ஒரு காரணத்திற்காகவும் கட்சியிலிருந்து நீக்கியதாக நாங்கள் அறிவிக்கவில்லை, அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை என்று தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஓபிஎஸ் அவர்கள் நாளை காலை 10:30 மணி அளவில் அதிமுகவின் தலைமை அலுவலகத்திற்கு செல்ல உள்ளார். இது சரியா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஓபிஎஸ் அவர்கள் வருகை தருவது சரியா என்பதை கூறுங்கள்.